வெல்கம் பேக் லிஃப்டிங் அதர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஒரு HTML ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம ரன் பண்ண ஃபைல் ஹாய் அவரி சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். க்ரியேட் பண்ணிட்டு ப்ரௌசர் ரன் பண்ணால் அதே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, நான் எப்படி சேவ் பண்ணுறது, ரன் பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த எந்த ஃபார்மேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்க மாட்டேன். HTML டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் HTML ப்ரொவைட் பண்ணுறாங்க, நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க கோடில் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா போன வீடியோவில் கொடுத்துருக்க ஹவு டு ரன் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது. அதில் ஹாய் அவரி சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். இது ப்ரௌசர் ரன் பண்ணுறதுக்கு கோ லைவ்னு ஒரு டேப் சொல்லியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரௌசரை ரன் பண்ணணும். ஹாய் அவரி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் HTML டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணுமா? நான் தப்பு, டிஃபால்ட் HTML ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸ்க்ளமேஷனை டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்னிப்பெட்ஸ்னு சொல்லுவாங்க விசுவல் ஸ்டுடியோக்குள்ள. இப்போ ஒவ்வொரு டேக் கொடுத்துருப்பாங்க. இந்த டேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேகும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வெளிப்படுத்தும் HTML டாக்குமெண்ட்டில். இது என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ சிம்பிளாக மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ டாக் டைப், இது டாக்குமெண்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது இந்த HTML நான் சொல்லியிருக்கேன். இது HTML5ன்னு சொல்லி ப்ரௌசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இந்த வெர்ஷன் HTML5 வெர்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் HTML4ன்னு கொடுத்தேன்னா இங்கே HTML4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக நம்ம டாக் டைப் கொடுக்குறோம். இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த டேக். இப்போ HTML இது ரூட் டேக்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் லேங் EN சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க HTML. இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த வெப்பேஜை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே. சரி ஓகே, இது ரூட் டேக்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HTML டேக்கு இது இந்த வெப்பேஜோட ரூட் டேக். ஹெட் டேக் ஒரு வெப்பேஜோட பிஹேவியரை குறிக்கிறதுக்காக நம்ம ஹெட் டேக் கொடுத்துருவோம். இதுக்குள்ளார பாருங்கள் மெட்டா டேக்லாம் இருக்குது. இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் டைட்டில் டேக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டில் டேக் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு லிஃப்டிங் அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் லிஃப்டிங் அதர்ஸ். இப்போ நான் இங்கே லிஃப்டிங் அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா ப்ரௌசர் விண்டோவில் இங்கே பாருங்கள் டேப் இருக்கா. இந்த டேப்பில் லிஃப்டிங் அதர்ஸ் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு இங்கே லிஃப்டிங் அதர்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக யூடியூப் சேனல்னு சொல்லி கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல்னு சொல்லி இங்கே டேப்பில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு டைட்டில் டேக் கொடுத்துருக்கோன்ட்டு. ஓகே, இப்போ பாடி டேக் எதுக்குன்னா இதுக்குள்ளார என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் ப்ரௌசர் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஹாய் ஹவ் ஆர் யூ சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இங்கே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவ் ஆர் யூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லி இங்கே ப்ரௌசர் விண்டோவில் டிஸ்பிளே இருக்குது. நம்ம பாடியில் என்னென்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே ப்ரௌசர் விண்டோவில் தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் பாடி டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ HTML இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க. இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஹெட்டிங்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. இது ஹெட்டிங், இது பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி HTML ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டேக் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹெட்டிங் நம்ம அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கலாம். H1னா ஹெட்டிங் டேக்னு சொல்லுவோம். இதில் யூடியூப் சேனல் இல்லை லிஃப்டிங் அதர்ஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். ஆல்ரெடி டைட்டில் இருக்குது யூடியூப் சேனல்ன்ட்டு அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெட் டேக்கில் இங்கே பேராகிராஃப் டேக்கில் லிஃப்டிங் இல்லை ஹாய் ஹவ் ஆர் யூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹெட்டுன்னு உங்களுக்கு புரியுது. இது ஹெட்டிங் மாதிரி இருக்கு. இது
டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கா ஹவர் யூ சப்ஸ்கிரைபர் என் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஓகே, யூடியூப் சேனல் ஹவர் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் நான் கேட்குறேன். ஓகேங்களா, இப்போ யூசர் பார்த்தோன்னே இது ஹெட்டிங்கு ஓகே, இதுக்கு இவங்க எழுதியிருக்காங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. யூசர் விசிபிளாக உங்களுக்கு ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு வேர்டில் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி வேர்டில் கிரியேட் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ண பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரியே ப்ரௌசர்லையும் இதை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுப்பாங்க இது ஹெட்டிங்கு, இதுக்கு உண்டான கண்டென்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் வெளிப்படுத்துவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்ட் வேலை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண திருப்பி ஓப்பன் பண்ணி கேட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் இங்கே பாருங்கள் இருக்குது லாஸ்ட்டாக, இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன டேக் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். HTML ரூட் எலமெண்ட்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிரியேட் பண்ண சொல்லுவோம். இங்கே ஹெட் டேக்கில் என்ன பிஹேவியரில் இருக்கணும். டைட்டில் டேக் பாருங்கள், கிரியேட் பண்ண டைட்டில் டேக் யூடியூப் சேனல் டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாடியில் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே H1 டேக் இது. இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல்ஸ் இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கணும். இந்த ஃபாண்ட் வெயிட் போல்டாக இருக்கணும். ஹெட்டிங் எப்பயுமே போல்டாக தான் இருக்கும். பட் வேர்டில் கிரியேட் பண்ணியிருக்க இது பார்த்தாலுமே போல்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா மார்ஜின் ஸ்டார்ட்டில் எப்படி இருக்கணும், டிஸ்பிளே பிளாக் மார்ஜின், இதெல்லாம் நான் CSS டியூட்டோரியல் நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு HTML டேகும் ஒவ்வொரு ஸ்டைலை வெளிப்படுத்தணும்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் புரிய வச்சுருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான முறையில் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். HTML டாக்குமெண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.